மார்க் ரூம் பசங்களா, இன்னைக்கு நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சரும் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறப்ப அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும், ரைட்? அப்போ அதோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வச்சோம்னா ஃபோர்ஸ் வந்து அதில் உருவாகும். அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. the force is going to be magnetic force. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு ஃபீல்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு சர்க்குலர் காயிலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. the field at the center of a long circular coil carrying current will be parallel straight lines அப்படிங்கிறாங்க. ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டரில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்சல்யூட்லி ட்ரூ. ஸோ ஏ அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், ரைட்? செகண்ட் பாருங்க, பி. A wire with a green insulation is usually the live wire of an electric supply அப்படிங்கிறாங்க. green insulation அப்படிங்கிறது லைவ் வயர் கிடையாது, அது ஒரு கிரவுண்ட் வயர், கரெக்ட்? ஸோ that will be representing ground or earth. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த 3 சப்டிவிஷன்ஸுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பசங்களா. செஷனை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர்னு கேளுங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மார்க் ரூமில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன். லவ் யூ லாட்ஸ்.